அண்ணா செம்மையா இருக்கு அண்ணா. பவரா இருக்கு செம்மையா இருக்கு ப்ரோ. எல்லாமே மொத்தமா த்ரில்லரா இருக்கு ப்ரோ. பாருங்க வேற லெவல் படம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா எனக்கு படம் வேற லெவல். சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் நார்மல் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா நல்லா இருக்கு. ஃபகத்துக்காக பார்க்கலாம் எவ்வளவு வாட்டியும் நான். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. புதுசா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. செமையா இருக்கு. போய் பாருங்க வந்துட்டு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஸ்டன் சீன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஃபகத் ஃபசீலோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. டெரிஃபிக்காக கொடுத்துருந்தாரு. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச வைட் ஆடியன்ஸ் ரீச் ஆனா இதுவும் லைக் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இன்னும் சூப்பராக ரீச் ஆகும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகியாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலில் வந்து அதை சரி பண்ணிட்டாங்க ஸ்டன் சீன்ஸ்லாம் வச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் பெஸ்ட்டு, கரியர் பெஸ்ட்டு அவருக்கு ஆக்டிங்கு. அதான் காலேஜ் பசங்க ஹாஸ்டலுக்கு வராங்க, அங்கே பிரச்சனை ஆகுது, லோக்கல் ஒரு தாதா சப்போர்ட் வேணும்னு தேடும்போது ஃபகத் ஃபாசிலை பார்க்குறாங்க. என்ன ஆகுது அதான் கதை. டார்க் காமெடின்னு இல்லை, படம் ஃபுல்லாக நார்மல் காமெடி தான். டார்க் காமெடி மாதிரி எதுவும் இல்லை, பட் சூப்பராக இருந்துச்சு. காமெடிலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஒரு நல்ல ஒரு காமெடி த்ரில்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து கேரளா மூவிஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டு தமிழ் மூவிஸோட ரொம்ப நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபகத் ஃபாசில் வந்து பயங்கரமான ஆக்டிங். நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு ஈக்குவலாக ஆக்ட் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வில்லன்னு சொல்ல முடியாதுங்க, அவர் தாங்க ஹீரோ இந்த படத்தில். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சிரிச்சு வயிறுலாம் வலிக்குதுங்க. படம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. ஆவேசம் சூப்பராக இருந்துச்சு. மலையாளம் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி இதுவும் நல்லா ஓடும். நல்ல என்டர்டெய்னிங்காக காமெடியாக செம்மையாக இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் கேட்க வேணாம், வேறு லெவல். சத்தியமாக அவர் தான் த்ரூ அவுட்டாக மூவியை கேரி அவுட் பண்ணிட்டே போகிறது. எல்லா விதமாக காமெடியும் அவரே பண்ணுறாரு, ஆக்ஷனும் அவரே. ஸோ படம் வேறு லெவலில் இருந்துச்சு. போர் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் கதையை கொண்டு போவாங்க. மற்றபடி படம் வைஸாக ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தா வேறு லெவல் படம். மெசேஜ் எல்லா படத்தும் மெசேஜ் தெரியலாம் வரக்கூடாதுண்ணா. ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபாஃபாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை சூப்பராக இருக்குது படம். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். பேசிக்காக தான் ஃபாஸ்ட் ஆக்டிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அதிகமாகவே இருக்குது. அதான் ப்ரோ ஒரு லைனில் முடிக்க முடியாது. இதையும் நம்ம எதிர்பார்க்கறத அதிகமாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து மலையாள மூவி தேட்டரில் பார்க்குறேன். இதெல்லாம் ஓடிடியில் பார்த்தா பழக்கம். அதே சேம் லாங்குவேஜ் தான் பார்ப்பேன், தவிர சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். விட்டுட்டு போயிட்டானுங்க, ஆளே காணும். ப்ரோ ஃபாஸ்ட் தான் ப்ரோ. எனக்கு ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கலை, ஒரு நல்ல டீப்பில் வந்தோம். பட் ஆனால் வந்துட்டு நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிப்பீங்க. பேசிக்காக சொன்னோம்னா என்னடா இப்படி டக்குன்னு அந்த ஒரு ஃபீல் நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள் ப்ரோ, எல்லோரும் வந்து பார்க்க சொல்லுங்கள். எல்லோரும் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு கன்வே ஒரு மெசேஜ் தான் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு, மதர் சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அவருடைய ஆக்டிங் சூப்பர் சார். அதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. லேக்கிங் இல்லை. ஒரு இடத்துல கூட எந்த லேக்கிங் கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸு, கோட் லைஃபு, இந்த படம் நல்லா இருக்குது. ஆவேஷம் நல்லா இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் என்ன கல்வி முக்கியம், தாய் தந்தையை மதிங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ. அவரோட அந்த ரவுடி கிட்டப்பே வேற லெவல் மாஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இல்லை நல்லா தான் இருந்துச்சு படம். எப்படி ப்ரோ? நம்ம தானே பார்த்தோம். நல்லா இருந்துச்சுடா படம். சூப்பராக இருந்துச்சுடா. சொல்லுங்கள் உங்கள் படத்து கருத்து இல்லை, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உண்மையே பார்க்கலாம், ட்வைஸே பார்க்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. சுஷின் சாம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்கு. ஆமாம். ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ்லேயும் அதே இருந்தால் பெட்டராக ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஜாலியாக இருக்குது ப்ரோ. ப்ரோ மூவினா நம்ம பேசிக்காக பார்ப்போம், எல்லா மூவியும் பார்ப்போம். ஸோ மலையாள மூவினே பார்த்துருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. படம் காமெடி தான், ஃபுல்லாக காமெடியாக. நல்லா பசங்களுக்கு எப்படி காமெடி ஒரு இது கனெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி காமெடியாக நல்லா கனெக்ட் ஆகுது. ஹிட் ஆகும் ப்ரோ, வாய்ப்பு இருக்குது. மெசேஜ் மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஜஸ்ட் ஜாலியாக ஒரு 3 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேங்ஸ்டர் போய் எப்படி மீட் பண்ணுறாங்க, அது அப்படியே ஒரு ஸ்டோரியாக போகுது, அவ்வளோதான். சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. சூப்பர் மூவி. மஜா. சூப்பராக டேட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சூப்பராக இருக்குது.